திருச்சுழி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் யார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கடந்த பல நாட்களாகவே அதிகமாகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் கடந்த 3 நாட்களாக அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், முதல் கட்டம் 2வது கட்டம்னு அதிமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வந்தாலும் அதில் திருச்சுழியுடைய பேர் இடம்பெறவில்லை. ஸோ அந்தளவுக்கு யார் இந்த திருச்சுழி தொகுதியின் வேட்பாளர் அப்படின்னு இன்னைக்கு அந்த விடை தெரிஞ்சிருக்குது. MSR ராஜவர்மன் அவர்கள் தான் இந்த திருச்சுழி தொகுதியிலேயே அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்னு இன்னைக்கு அறிவிப்பு வந்துச்சு. ஸோ இந்த அதிமுகவுடைய வேட்பாளர் ராஜவர்மன் யார் அப்படின்றதையும், இந்த திருச்சுழி தொகுதி கடந்து வந்த பாதைகளையும், இந்த திருச்சுழி தொகுதி இந்த 2026 எலெக்ஷனில் இனி வரும் காலங்களில் போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழுசாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருச்சுழி தொகுதி அப்படிங்கிறது அருப்புக்கோட்டை தொகுதியுடைய ஒருங்கிணைந்த தொகுதியாக தான் முன்னாடி இருந்துச்சு. 2008 மறுசீரமைப்பு செய்து தனியாக திருச்சுழியும் அருப்புக்கோட்டை தனியாகவும் பிரிக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த வகையில் அருப்புக்கோட்டை தொகுதியாக ஒருங்கிணைந்த தொகுதியாக இந்த திருச்சுழி இருக்கிற போது முதலாக அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு எம்ஜிஆர் நின்று போட்டி போட்டு வெற்றி பெற்ற தொகுதி இந்த திருச்சுழி தொகுதி. அந்தளவுக்கு ஒரு மிகச்சிறந்த அதிமுக தொண்டர்கள் பழங்காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட தொகுதியில் கடந்த 2011, 2021 ஸோ இந்த 2 தேர்தல்லையும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான அஇமுக கட்சிக்கு கொடுத்துருந்தாங்க. 2011 இசக்கி முத்து போட்டி போட்டிருந்தார். அவர் வாங்கின வாக்குகள் 61,661 வாக்குகள் வாங்கியிருந்தார். அதை எதிர்த்து போட்டி போட்ட தங்கம் தென்னரசு அவர்கள் 81,613 வாக்குகள் வாங்கி 54% ஓட்டுகள் வாங்கி சட்டமன்றத்திற்கு செல்றாரு. ஸோ அதுக்கப்புறமா 2016 அதிமுக சார்பாக போட்டியிட்ட வழக்கறிஞர் தினேஷ் பாபு அவர்கள், அவர் வாங்கின ஓட்டுகள் இசக்கி முத்து ஓட்டுகளை விட அதிகமாகவே வாங்கியிருந்தார். ஏன்னா நேரடியான அதிமுக தொண்டர் அப்படிங்கிறதுனால 63,350 வாக்குகள் பெற்றிருந்தார். ஆனால் அதை விட அதிகமாக தங்கம் தென்னரசு அவர்கள் 89,927 வாக்குகள் பெற்று சட்டசபைக்கு செல்றாரு. ஸோ மீண்டும் 2021 எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் கூட்டணி கட்சியான அஇமுக கட்சிக்கு ராஜசேகர் அப்படின்றவர் போட்டி போடுறார். ராஜசேகர் அப்படின்றவருக்கும் இந்த தொகுதிக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. அவருடைய சொந்த ஊர் காரைக்குடி தொகுதி, காரைக்குடி. அங்கேருந்து இங்கே வந்து போட்டி போட்டதுனால நிர்வாகிகள் கிட்ட எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லாமல், அனுபவமும் இல்லாத ஒரு காரணத்தினால ரொம்ப குறைவான ஓட்டுகள் வாங்கியிருந்தார். சொல்லப்போனால் இசக்கி முத்து வாங்கின ஓட்டுகளை விட 2016 தினேஷ் பாபு அவர்கள் வாங்கின ஓட்டுகளை விட ரொம்ப குறைவான ஓட்டுகள் 41,233 ஓட்டுகளை வந்து வாங்கியிருந்தார் ராஜசேகர் அவர்கள். அவரை எதிர்த்து போட்டியிட்ட தங்கம் தென்னரசு அவர்கள் 2021 59% வாக்குகளோட 1,02,225 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார். ஸோ இதை நம்ம தொடர்ந்து பார்க்குற போது அதிமுகவுடைய ஓட்டுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல 63,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தார் தினேஷ் பாபு அவர்கள். இந்த 2021 ராஜசேகர் அவர்கள் 41,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தார். என்ன காரணம்னு கேட்குற போது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க, அதுவும் சம்பந்தமில்லாத ஒரு வேட்பாளர்களை நிறுத்தினாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நிர்வாகிகள் கிட்ட ஒரு அதிருப்தி இருந்ததுனால இந்த ஓட்டுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த முறை 2026 தேர்தலில் அதிமுகவுடைய நேரடி தொண்டர்கள் தான் களமிறங்க வேண்டும், நேரடியான பொறுப்பாளர்கள் தான் களமிறங்க வேண்டும்னு பல நாட்களாகவே அதிமுகவிலிருந்து கோரிக்கை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை ஏற்று இந்த முறை நேரடியாக அதிமுகவுடைய நிர்வாகி களமிறக்கிறார். அவர் புரட்சி தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளராக இருக்கிறார் MSR ராஜவர்மன் அவர்கள். கடந்த 2019 ஆண்டில் சாத்தூர் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபைக்கு செல்றார் அவர். இன்னைக்கு இந்த தொகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே பரிச்சயமான நபராக MSR ராஜவர்மன் அவர்கள் இருக்காரு. இந்த தொகுதியில் 293 பூத்துகள் இருக்கு. அந்த 293 பூத்துகளில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகளுக்கும் தெரிஞ்சவர். சொல்லப்போனால் பல நிர்வாகிகளை பேர் சொல்லி கூப்பிடக்கூடியவர் MSR ராஜவர்மன் அப்படின்னு இந்த நிர்வாகிகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த திருச்சுழி தொகுதியில் திருச்சுழி, நரிக்குடி, காரியாவட்டி போன்ற ஒன்றியங்கள் இருக்குது. இந்த ஒன்றியங்களில் இருக்கிற பல்வேறு நிர்வாகிகள் நியமனம் செய்ததற்கும் இந்த MSR ராஜவர்மன் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நெருங்கிய வேட்பாளரை இந்த தொகுதியில் போட்டதுனால அதிமுக தொண்டர்கள் கொஞ்சம் உற்சாகமாக தான் இருக்கிறாங்க. தங்கம் தென்னரசு அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி பெறதுக்கு காரணமாக இருந்தது சரியான வேட்பாளர்களை நிறுத்தாத காரணம் அப்படின்ட்டு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை இந்த 2026 தேர்தலில் ஒரு கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு எலெக்ஷனாகவே இது இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நட்சத்திர தொகுதியாகவே பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. தங்கம் தென்னரசு அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்துகிட்டு இருக்கார். 2001
தேர்தலை தவிர்த்து மீதி அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்று இருக்கிறவர் தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். ஸோ அவரை எதிர்த்து நிற்கிற ராஜவர்மன் அவர்களுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இவருடைய போட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்றது தொடர்ந்து இந்த தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் திருச்சுழி தொகுதியில் என்னென்ன அப்டேட் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். எம்எஸ்ஆர் ராஜவர்மன் அவர்களை பற்றியும் இந்த திருச்சுழி தொகுதியை பற்றியும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த திருச்சுழி தொகுதி அதிமுக கைப்பற்றுமா? இந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதி 4வது முறையாக தேர்தலை சந்திக்குது. மீண்டும் அதிமுக கைப்பற்றுமா? இந்த திருச்சுழி சட்டமன்ற தொகுதி 4வது முறையாக சட்டமன்ற தேர்தலை சந்திக்குது. இந்த தேர்தலில் அதிமுக முதல் முறையாக வெற்றி பெறுமா அல்லது இந்த திருச்சுழி தொகுதியை தக்க வைத்துக் கொள்வாரா தங்கம் தென்னரசு அவர்கள்? நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.